आटा मगर करना
என்ன அடிக்காத தத்தப்பா சித்தப்பா தெரியுதா வெளியா அவனி புகழும் சிவனின் மைந்தா ஐயப்பா ஒன்னி அத்தி வந்தேன் கண்டு கொள்வாய் ஐயப்பா அவனி புகழும் சிவனின் மைந்தா ஐயப்பா ஒன்னி அத்தி வந்தேன் ஐயப்பா இந்த பஞ்சப்படு துயர்தனை தீராய் இந்த பஞ்சப்படு துயர்தனை தீராய் எங்க காவலீரையாக தீராய் இந்த பஞ்சப்படு துயர்தனை தீராய் இந்த பஞ்சவின தீர்த்திட போறாய் ஐயா தவறாமையை குண்டேராய் இங்க தவறாமையை குண்டேராய் இங்க தப்பாமையை கோதை கண்முன்னேராய் அவனி புகழோ பந்தளத்தில் பிறந்தவாரே ஐயப்பா பம்பை நதிக்கரைக்கு நம்பி வருவேடானப்பா பந்தளத்தில் பிறந்தவானே ஐயப்பா உன்னை பம்பக்கரையில் நம்பி வந்த மெய்யப்பா ஐயா பந்தளத்தில் பிறந்தவானே ஐயப்பா பம்பை நதிக்கரைக்கு நம்பி வருவேடானப்பா பந்தளத்தில் பிறந்தவானே ஐயப்பா பம்பை நதிக்கரைக்கு நம்பி வந்தேன் நானப்பா ஏ ஐயப்பா அங்க வந்திடும் பக்தர்கள் கோடி அங்க வன்மையறிமலை நாடி வந்திடும் பக்தர்கள் கோடி அங்க வன்மையறிமலை நாடி அங்க வந்திடும் பக்தர்கள் கோடி அங்க வன்மையறிமலை நாடி வந்திடும் பக்தர்கள் கோடி அங்க வன்மையறிமலை நாடி நாங்கள் முந்திய மரமலை சூடி ஐயா முந்திய மரமலை சூடி எங்கள் 33 நாளாகியது அவனி புகழோ சிவனின் மைந்தான் ஐயப்பா பந்தளத்தில் பிறந்தவனே ஐயப்பா ஏ ஐயப்பா அங்க ஊமை பிள்ளை பேசியாது யாரப்பா அங்கே உண்மை போட்டு தப்பிடாதே தானப்பா ஊமை பிள்ளை பேசியாது ஏனப்பா அங்கே உங்களாலோ போட்டுதானே தானப்பா அங்கே ஊமை பிள்ளை பேசுகாது யாரப்பா அங்கே உண்மை போட்டு தப்பிடாதே தானப்பா ஊமை பிள்ளை பேசியாது ஏனப்பா உங்களாலோ போட்டுதானே ஐயப்பா ஐயப்பா இங்க சாமிய சருணா என்று நாங்கள் சகலரும் போற்றுவோம் இன்றி சாமிய சரணா என்று சகலரும் போற்றுவோம் இன்றி நாங்கள் சாமிய சருணா என்று இங்கு சகலரும் போற்றுவோம் இன்றி
அவகிட்ட போய் உன் காட்டு வேலையில பேமானி என்ன அறிவு கட்ட கம்மி என்ன உங்களையும் பார்த்தா தாய் என்றும் நமக்கு நிறுத்து வாங்கப்பா எப்போ வந்தீங்க என்ன சமாச்சாரம் நல்லா இருக்கீங்களா அழகா இருக்கீங்களா உங்க பேரு என்ன உருட்டை இதை பத்தி கேட்பாங்க பத்து கொடுத்து ஏறிக்காதீங்கடா உங்க அக்கா தங்கச்சி போறல உங்க கூட இது அறிவு கட்ட கம்மி யாரை பத்தி இந்த வார்த்தை ஏன் என்னடா பின்ன என் ஊர்ல வந்து என்ன கேட்டு பாத்தியா என்னது நான் ஒண்ணு சாதாரணப்பட்ட வீட்டுல போறேன் எப்படிப்பட்ட வீட்டுல போறது நானும் பெரிய பணக்கார வீட்டு போயிருந்தா அப்படியா எங்க அப்பா ஊர்ல தலைவர் தான் ஓஹோ நானும் 4 அண்ணன் தம்பி கூட பிறந்தவன் பிறந்தவன் தான். 4 அக்கா தங்கச்சி ஐயோ, போனோம் கையில ஓய்ப்பா. அக்கா தங்கச்சி போனவனா எங்க அக்கா அப்படி அக்கா வச்சு அனுப்பிட்டான் ஏ, ஏ. பாதுகாப்புக்கு போனான் ஓஹோ அத ஒன்ன சொல்லி குற்றம் இல்லடா ஏய் தரத்தரவியாகுமா தான் பெற்ற செல்வம் செல்வம். நீரளவியாகுமா நீராகும் அன்பு. நூலளவியாகுமா நுண்ணறி அறிவு. குலத்தளவியாகுமா குணம் 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 அந்த மாதிரி குணம் ஜாதி. குணம் என்னது ஜாதியின் கூட ஜாதியில வார்த்தையில தெரியும் நரியின் கூட நடையில தெரியும் ஜாதியின் கூட ஜாதியில சாதாரண நடையில வார்த்தையில தெரியும்டா தெரியும். மோத்தி மோத்தி இனிமே ஜாதிமா ஜாதிக்கு அஞ்சும் ஈன ஜாதி எதுக்குமே அஞ்சாது நாய் கண்டது எது என்ன அது எதுல இருந்தா செக்கா இருந்தா என்ன சிவலிங்கமா இருந்தா என்ன கைதா நீ மொட்டை மரம் மொட்டை மரம் இது காத்துக்கு அஞ்சாது மழைக்கு அஞ்சாது எதுக்குமே அஞ்சாது புரியுதா காத்துக்கு அஞ்சாத மரம் ஏய், சரி அதெல்லாம் போகட்டும் பாதையிலும் பாதையானேன் பலவிதமும் காட்டறாரே நீதிக்கு தலைவனானே நிரந்தர பொன்மேனியானே பாதிமதி அறிந்தோன் தன்னை பரிவுடனே வணங்குகிறானே என்ன நடக்கும் இது எனக்கு தெரியாது நம்முடைய 2 கைகளிலே 5 விரல்கள் இருக்கிறது ஆமா புரியுதா ஆமா இந்த விரல்களுக்குள்ளாக ஒரு நாள் சண்டை வந்து விட்டதா இந்த மாதிரி வேலை வச்சு கூட ஏன் என்னடா நிலம் தகராற பாத்துக்கிறோம் ஊர்ல ஆம்படியா பொண்டாட்டி சண்டையை பாத்துருக்கிறோம். பாத்துக்கிறோம் இந்தாண்டா வரப்பு தகராறு பாத்துக்கிறோம் பாத்துருக்கிறோம். இந்தாண்டா ஊட்டி சண்டை பாத்துக்கிறோம் ஏ. இவனு 5 பேர் ஒரு இடத்துல தான் இருக்காங்க அதான் 2 கைகளிலே 5 விரல்கள் இப்படி எப்படி அடிச்சுக்கிட்டாங்க அது அவர்களுக்குள்ளாக ஒரு நாள் சண்டை வந்து விட்டதா எப்படி அது எப்படி என்றால் இந்த பெரும் விரல் மற்ற 4 விரல்களை பார்த்து சொன்னதா இந்த கட்ட வரல ஏ அறிவு கட்ட ஜென்மங்களா நான் மட்டும் தனிமையாக இருக்கிறேன் நீங்கள் 4 ஒரு பக்கம் இருக்கிறீர்கள் அதனால் நான் தான் பெரியவன் அது எப்படி அப்படின்னு சொல்லிச்சு அந்த இந்த கட்டையை சொல்றான் ஆமா அதற்கு அடுத்த விரல் இருக்கிறதே இந்த ஆள்காட்டி விரல் இது அண்ணன் வருகிறா தம்பி வருகிறா உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு நான் தான் கேட்கிறேன் கட்டி கூப்பிடுவேன் மையார ஓய் பாடி நீ கரும்பு பக்கம் வருவேன் வருவேன். கையில அப்படின்னு இந்த ஆள்காட்டி விரல் சொன்னதா அதற்கு அடுத்த விரல் இருக்கிறதே இந்தாலு நடாலு கைய வச்சுனா கையை நறுக்கி விடுவோம் அதோட இப்ப நான் கை வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் நான் வச்சேன் தை எடுத்துக்கிட்டேன் ஓயா உக்காந்தா அங்க போய் வைடா பையில வச்சுக்கிட்டேன் கம்யூனிட்டி ஆண்டவன் படிச்ச சொத்து ஆளுக்கு 2 குத்து கையில வரைக்கும் இதுக்கு சிரிக்கிறாங்க பாரு இது என்ன பண்ணிட்டு போட போறான் 500 ரூபாய் வச்சு 250 ரூபாய் காணாங்க போறோமா போறமா இல்ல 6 மரக்கா வச்சுட்டு வந்த 3 மரக்கா காணாங்க போறோமா விடு. ஏண்டா பேமானி ஒரு பொம்பளை கிட்ட பேசுற பேச்சாடா இது அப்புறம் ஆளுகிட்ட தான் போய் பேசுறது சரி அதெல்லாம் போகட்டும் அடுத்தவர் இருக்கிறதே இந்த நகர். நீதிக்கு தலைவரானேன் இவன். 5 பேர்களிலே நான் தான் உயரமாக இருக்கிறேன் ஆளும் பெரியவன் ஆதலால் நான் தான் பெரியவன் ஒருத்தோட ஒரு சண்டை பிடிச்சிட்டா பொறுங்கடா ஆமா அப்படின்னு நான் தான் அமுத்துறேன் அமைக்கிறேன் இவன் சொல்றான் நான் தான் பெரியவன் இவன் என்ன பண்றான் அதுக்கு அடுத்தவர் இருக்கிறதே நிரந்தர பொன்மேனியானேன் அடா. 1 லட்சம் ரூபாய்க்கு வைரக்கல் வைத்த மோதிரம் செய்தாலும் சரியே அது என்னுடைய விரலில் தான் அணிவிக்கிறார்கள் ஆதலால் நான் தான் பெரியவன் இந்த சுடி பையன் காட்சி. இந்த பையன் சின்ன பையன் அவன் பெருமை அவன் சொல்றான் நம்ம பெருமை நம்ம போயா உனக்கு எங்க செவண்ண வச்சாலும் அதையான் கேக்குறேன் எங்க அம்மா புள்ள பெத்த காலப்புல அவ படுத்துக்கிட்டான் சரி எங்க பாட்டி வயசு சொன்னாங்க அவன் பள்ளி போன முண்டை அவன் வெத்தலையை உரல போட்டு இடிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு 3வது வீட்டு கேள்வி வைக்க சொன்னாங்க சரி. அவன் கண்ணு கட்ட முண்டை அவன் என்ன பண்ணா செவ்வண்டிய வாயில வைக்கிறது ஏன் சூத்துல வச்சுட்டா கையில வரைக்கும் அதனால்தான் இப்படி திருத்தம் இல்லாத பேசுறீங்க புரியுதா செவ்வண்ண ஒழுங்கா வச்சிருந்தா அன்னைக்கு வைக்கிறது தான் கடைசி வரையும் வார்த்தை திருத்தமா வரும் என்ன பண்றது புரியுதா வைக்க தெரியாது அதுவும் வாயிட்டு வச்சுட்டான் அது போல இந்த சுட்டு விரல் சொன்னதா அறிவு கட்ட ஜென்மங்களா நீங்கள் வீரால சண்டை போடுகிறீர்கள் பாதையிலும் பாதையானேன் பலவிதமும் காட்டலாம் நீதிக்கு தலைவரானே நிரந்தர பொன் என்னையானே பாதிமதி அறிந்தோன் தன்னை பரிவுடனே உங்களை விட நான் தான் தெரியும் பாதிமதி அறிந்தவர் தான் யாரு பரமக்கடவுள் அப்பேற்பட்ட பரமக்கடவுளுடைய சேவையை முந்தி சென்று வணங்கியவர் தரிசனத்தை
பார்ப்பதால் அந்த தரிசனத்தை நான் காண்பதால் நான் தாண்டா பெரியவன். அதோட இல்லம்மா, இன்னைக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்யறோம். கோட்டீஸ்வரம் அவளா விடட்டும், இவன் இல்லாத கூலிக்காரம் அவனா விடட்டும். ஆமா. நடு தெருவுல 10 பேர் அறிய சுண்டி வரல மாட்டி மாட்டி வாடி ஐயா நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு அறிவட்ட கழுத கத்து கொடுத்துறேன் கம்முனு கழுதப்படா கழுத. இங்க அப்படி சொன்னதா அந்த சுண்டி விரல். அது போல இது என்ன ஊரு? இதான் பாக்கம்பாடியா? பாக்கம்பாடி பாண்டகப்பாடி. பாண்டகப்பாடி நான் வந்து சாப்பிட்டு பாண்டகப்பாடி நகரத்தில் எழுந்திருக்கும்படியான சத்து ஒன்று சமயம் 16 ஆகிய இறங்கி வரும்படியான அம்மனாகிய காளிகா பரமேஸ்வரனுடைய பாதாரவிந்த சேவைகளுக்கும் வந்திருக்கிற நம்மை போல் நாடக ஆசான்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உனக்கும் எங்க கம்பெனி சாதா பெரிய சத்திரியா வைத்தியா சூத்ரார் என்று சொல்லும்படியான இந்த 4 வர்ணத்தார் அமைந்திருக்கக்கூடிய சபையில் வந்தனே நான் யார்? யாருக்கு மகள்? என்னுடைய நாம நீர்வளம், நிலவளம், பார்வளம், செயல்வளம், குடிவளம் என்று சொல்லும்படியாக அனைத்து வளங்களும் செலுத்துவங்கி இருக்கும்படியாக அதோ காசிபாபுரி பட்டணத்தை தவத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய காசி மன்னனுக்கும் மாணிக்கவல்லி அம்மையருக்கும் புத்தரையாகிய செலுத்த நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகளா எங்க 2 சின்ன எங்க அம்மா சின்னம்மாவும் இருக்காங்கடா. மாணிக்கவல்லி மங்களவல்லி இவர்களுக்கு பிறந்த என் பெயர் அம்பாள். என் அடுத்தங்கச்சி பேரு அம்பாலிகை. என் சின்ன தங்கை பேரு அதாவது அம்பிகை. அம்பாலிகை சின்ன பேரு அம்பாலிகை, அம்பிகை. புரியுதா? அம்பாள், அம்பிகை, அம்பாலிகை. புரியுதா? அப்படி 3 பிள்ளைகளாக பிறந்து 4 மேனியும் பொழுதுரவண்டமாக வளர்ந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த காசிபாபுரி பட்டணத்திலே எங்களுக்கு ஆக்க போறோமா, அறுப்பறுக்க போறோமா, இருக்க போறோமா, களவட்ட போறோமா, ஆக்க போறோமா, அடிக்க போறோமா, உட்காந்து சாப்பிட போறோமா? எங்களுக்கு என்னடா குறை? சூரிய வெப்பமே எங்க மேலப்படாம வளர்க்கிறாங்களா எங்க அப்பா அம்மா?
இப்பேற்பட்ட காசிராபுரி பட்டணத்திலே பாக்குள்ள தெரியல என்னடா? அட்டிக்கு பாரு உள் கை தட்டி ஆமா. வெட்டப்பட்ட செயின் ஆமா. அரைமுடிச்சு ஏய், இப்பெல்லாம் அரைமுடி போட முடியாதுப்பா ஏண்டா? சத்தியமா 75 ரூபாய் இடம் வேண்டி வாங்கணும் வாயா உக்கால பண்ணி போய் போடுறா 75 ரூபாய் 75 ரூபாய் வெள்ளி வாங்கினா கூட போட முடியாதா? சீடு கட்ட போறவன் அலையிறான் 105 ரூபாய் வித்து போச்சு நேத்துல இருந்து 105 ரூபாய் வெள்ளிக்கிறான் விலை ஏறிட்டே இருக்குதே அவன். அப்படியே 104 ரூபாடா முந்தா நாள் ரேட்டு பரவாயில்ல வியாபாரத்துல தெரியும் நமக்கு தெரியும் ஏய், அப்படிப்பட்ட காசிராபுரி பட்டணத்திலே காசிராஜனுக்கும் மாணிக்கவல்லி அம்மையருக்கும் அம்பாள் அம்பிகை அம்பாலகை 3 பெண்கள் ராடாங்க எப்படி இருக்கிறோம் போகவும் மயிலை போட்ட சாயலும் புயலை போட்ட குரலும் எப்படி இருக்கிற பார்த்தாயா நாங்க வயசுக்கு வந்துட்டோம்டா 3 பேருக்கு என்னது ஆறு கேட்டு வச்சு கைதா ஆறு கேட்டுறா வரணும் எம்மக்கு ஒருத்தர வயசு வருதுல்ல வயசு வச்சாம ஆறு கேட்டு வச்சு மூஞ்சி பத்தியா மூஞ்சி பத்தியா அம்மா ஏவா இருக்குதுன்னு தொட்டு கொடுத்தோம் இன்னைக்குதான் தொட்டு கொடுத்தோம் நல்ல புள்ள செத்து இருந்தா இன்னைக்கு 3 நாள் ஆயிருக்கு ஏந்திரிச்சு வந்துட்டா உயிரோட பத்தியா அது கூட இல்லன்னு சொல்லிவிட்டேன் நானு நீ செத்து இருந்தீங்கன்னா உனக்கு மாலையே கிடையாது அப்படின்ட்டேன் தானா சாவரனுக்கு எப்போ செய்யக்கூடாது தெரியுமா உனக்கா ஆமா ஆமா தானா சாவு வரணும் அதுக்காக சுருக்கு மாட்டி சாவரனுக்குலாம் அதை கொண்டு போக கூடாது நானும் போனமா சத்தியமா கிணத்துல இருந்து செத்துல மழைக்கால தண்ணியில 1 மாசம் சத்தியமா தலைக்கே முயங்கால் தண்ணியில யாராவது சாக முடியுமா என்கிட்ட அறிவு கட்டவட முயங்கால் தண்ணியில போய் சாக முடியுமாடா சாக முடியாது தலைக்கு பார்த்தேன் தலைக்கு நின்று பாத்தியா அது தலைக்கு கீழே மறைஞ்சிருக்காது தண்ணி புரியுதா ஏய் அப்படிப்பட்ட காசிராபுரி பட்டணத்திலே 3 அக்கா தங்கைகள் அம்பாள் அம்பிகை அம்பாலிகை மூவருமாக இருந்து நாங்க எல்லாம் வயசுக்கு வந்துட்டோம்டா அப்ப வயசுக்கு சொன்னா யாரா கம்மியாட்டி கேட்டு வயசுக்கு வரணும் என்னடா கேட்பாங்க வயசுக்கு வந்துச்சான் வயசுக்கு வரதுனா என்னன்னு தெரியுமா அதான்டா மாதம் வருமே தீட்டு தீட்டு அவங்க அரிசி திட்டுறதுல பருப்பு திட்டுறதுல ஆண்டவன் புண்ணியத்துல பச்சை வச்சு கடையில விக்குது அப்படியே வாங்கிட்டு வந்து பொங்க வைக்கிறாங்க கைதை ஓடிக்கும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுடா டேய் பொம்னாக்கு பெண்களுக்கு மலரும் தன்மை உண்டு 16 வயசு ஆனா வயசுக்கு வந்துருவாங்க ஒரு திண்ணியில உட்கார வச்சு அது அந்த நொச்சி தவை புளியா மேலாறு இதெல்லாம் வச்சு ஒரு வரட்டு உலக்கி குறுக்கு போடுவாங்கடா அப்படியே மூஞ்சி மேல குத்து ஐயா வாட்டு வழக்கு பேருங்க அதுக்கு என்ன பேரு வாட்டு வழக்கு தானே ஆமா பிள்ளை வாட்டு வழக்கு காட்டாது பிள்ளைங்க அதை போட போகுது அப்படின்னு ஊட்டு சொல்ல அதை போட்டு படுக்கத்தான் நான் இருந்தேன் என்ன போட்டு படுக்க வயசுக்கு வந்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டாங்க கம்யூனிட்டி குடிச்ச ஒரு பையன் அறிவு கட்ட கம்யூனிட்டி போடா ஹேய் பொறுத்தால் பூமி பாண்டவர் அல்லதும் பொங்கினதூர் என் கொண்டது இது போன உயிர் அது புண்ணியம் பூமி பிறப்புன்னு ஒரு நாளைக்கு இருந்தா இறப்புன்னு ஒரு நாளைக்கு உண்டு அதனால பொய் சொல்லாம நீவன் பொய்யாக போனதும் பொங்கவம் இது போனாலுமே உயிர் கையாது அது பொதுவாக பொய் சொல்லாம
நாத முனிவன் சூத்துக்கு அடியில உண்மையாலும் போட்டு வச்சுக்கிட்டு பொய்யா சொல்லல. என் சூத்துக்கு அடியில இருக்கிறாண்டான்னு சொன்னாரு பாரு. இந்த ஆளு கிண்டல் பண்றான்னு போட்டான். ஆமாண்டா. அது போல மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது. பாதையாகிய சொல்லி தேவசம் கொண்ட துரியோதனானவன் 12 ஆண்டு மனம் 1 ஆண்டு அக்காதவாசம் துரைக்க செய்யும்படியாக செய்தார். இந்த 12 வருஷம் முடிச்சுட்டு காவிகாவனத்துல இருந்து அந்த அம்மாவை எங்க அனுப்புனாங்க? புறத்தியாக அனுப்பினார்கள். அவன் என்ன சென்னல் போட்டான்? சொல்ற என்னடா சென்னல் போட்டான்? மருத்தை சென்னல் வீரத்து மூளை சென்னல்ல ஓடி வந்து பார்த்தாங்க. அம்மா அண்ணா கோபால கண்ணா கண்டால எனக்கு கருக்க வறுத்து போட்டுக்கிறாங்களா சாம்பலா ஆக்கி இத வச்சு நாங்க ஓராண்டு எப்படி நான் அக்காத வாசம் கழிக்கிறது அப்படின்னு அந்த பகவான் ஆகிய நாராயணமூர்த்தி இடத்துல காமிக்க அந்த பகவான் சொன்னார், அம்மா பாஞ்சாலி நீ பயப்படாத, கருத்தது காக்கா சோரம் சாமை அவரையும் துவரையும் எப்படின்னு சொல்லக்கூடிய 9 நவதானியங்களாக நான் உயிர்ப்பு கொடுத்திருக்கிறேன். நீ 1 வருஷம் தேவையில்லை, 90 நாளைக்குள்ள வேலையும் போனி பயப்படாதன்னு சொன்னாரு. ஏன் அப்படி படுத்தது? மாமனு நீதி மாறாதவர் பாண்டவர் நீதி தவறாம இந்த பாண்டவர்களுக்காக பகவானுடைய செய்த சூழ்ச்சியினால் 9 நவதானியங்களாக ஆக்கி 90 நாளைக்குள்ள விளைஞ்சதா அதை வச்சு 1 ஆண்டு அக்காத வாசம் கழிச்சுட்டாங்க. அந்த நீதி தவறாமல் இருந்ததுக்காகத்தான். அதுபோல்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும். யாருக்காவது சொந்த ஊடு இருக்குதா? கோடி கோடியா ஊடு கட்டி வச்சிருந்தாலும் ஒருவருக்கு சொந்த வீடு அது இல்லையோ. இது சொந்த வீடு உண்டாடா? ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த வீடு கட்டினா கூட கடைசியில செத்துட்டீங்கன்னா மெத்த வீட்டுல போட்டு தூக்க மாட்டாங்க, வெளியதான் போட்டு தூக்குறோம். இன்னைக்கு ஒரு வீடு 1 கோடி ரூபாய்க்கு போகும். நாளைக்கு செத்துட்டா வீட்டுல போடாதீங்கடா, 10 பேர் பார்க்க மாட்டாங்க, வாசல்ல கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதெல்லாம் சொந்த வீடு இல்ல. கடைசி காலத்திலேயே சுடுகாட்டுல கொண்டு 6 அடி புதைக்கிறாங்க பத்தியா? அதுவும் சொந்த இல்ல. இன்னைக்கு புதைச்சா இன்னைக்கு நடந்து அந்த மாதிரிதான் அது கூட சொந்தம் இல்லாத கிடையாது கிடையாது. அதனால உயிருக்கு துணி 9 கண்டது ஒன்றும் இல்லாத வாய்ப்பாடு இதை ராமசாமி தேவையா வந்தாரு. இது பெருமா உயிருக்கு இந்த துணியில ஓட்டம் இருந்துட்டா தச்சு போட்டுக்கலாம். ஆமா ஆமா. ஒன்னு நான் பாக்குறேன், நீ பாக்குற, என் வரப்புக்கு ஆக மாட்டேற, நீ வாட நாளைக்கு ஒன்னு வெட்டாத விட மாட்டோம்மா. ஆமா, அதெல்லாம் சும்மா சும்மா. பாண்டகப்பாடியில இருந்து பெரம்பலூர் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் மனுஷனுடைய நிலவ எந்த நேரத்துல அந்த உயிர் போகும்னு சொல்ல முடியாது. அதனால மனிதனாக பிறந்தவனுக்கு 9 துவாரங்களை வைத்து படைத்திருக்கிறான் கடவுள். ஆமா ஆமா. உயிர் போகும் பொழுது கண்ணால போகுமோ, மூக்கால போகுமோ, வாயால போகுமோ, இல்ல கீழால போகுமோ தெரியாதுமா. அதான் மனுஷனுக்கு அன்னைக்கே எழுதிருக்கிறார். புரியுதா? இந்த உலக மக்கள் எல்லாம் கூத்தாடினா அந்த ஐயா ராமசாமி பாட்டை தான் பாடுவாங்க. ஆமாண்டா. உயிருக்கு துணை 9 கண்டது ஒன்றும் இல்லாதவர் பாடுவார் வந்தாரு. இதை பாதும் ராமசாமி தேவையா வந்தாரு. பாண்டகப்பாடி நகரத்தில் இருந்திருக்கும்படியான அம்மன் காளிகா பரமேஸ்வரி பெயர் விளங்கும்படியாகும். இந்த ஊர் பிரதமக்கள் யாவருக்கும் வேறு சம்பத்தாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். ஒன்னும் திருட குமாரி வேகமா சொல்லு.
வெண்பாவூர் நன்னகரத்திலே வாழும்படியான முன்னாள் மருதமுத்து படையாட்சி அவர்கள் பெயர் விளங்கும்படியாகும். அதுவும் முத்துசாமி அவர் படையாட்சி பெயர் விளங்கும்படியாகும். இன்னும் ஒரு பேர் சொன்னீங்களா? கதிர்வேல் படையாட்சி அவர்கள் பெயர் விளங்கும்படியாக வாரி வழங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்திலே அம்மன் அனுகிரகத்தை கொண்டு ஆலிகா பரமேஸ்வரி குடியிருந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் வேறு சம்பத்தாக இருக்க வேண்டும். ஒரு வழியில்